அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி விலாகில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் பார்க்க போகிறீங்க. இந்தியாவிலேருந்து எங்கள் மாமியார் வீட்டிலேருந்து பார்சல் வந்திருக்கு. அதை நான் இப்போ அன்பாக்சிங் பண்ணி காட்ட போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பார்சல் அன்பாக்சிங்னோடனே ரொம்ப பெரிய பார்சல்னு வச்சுக்காதீங்க, ஒரு குட்டி பார்சல் தான். என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு கிட்ட தான் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ நிறையெல்லாம் அவங்களால அனுப்ப முடியல. ஸோ ஜஸ்ட்டு சுஹேராக்கு ட்ரெஸ்ஸு, ஆரிஸ்க்கு கொஞ்சம் டாய்ஸ், அப்புறம் எனக்கு கொஞ்சம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. சுஹேரா பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கான் இது வேர் பண்ணுறதுக்கு. What is this? Oh my god, this is what something Hot Wheels. Oh my god. Ooh, it's Hot Wheels, man. Wow, it's a toy. Oh, it's Hot Wheels toy. Toy, huh? Wow. மிளகாய் தூள். இந்த மிளகாய் தூளும் இந்த மல்லித்தூள் இல்லாமல் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. இந்த சேம் டேஸ்ட் வந்து வரவே இல்லை இங்கே, என்னதான் வெளியில் வாங்கினாலும். அம்மா வந்து பாதாம் அல்வா பண்ணி நம்ம ஊரில் அரைச்சி அந்த குழம்பு வைக்கிற டேஸ்ட்டு தான் எப்பயுமே டேஸ்ட்டு. இது என்னது? இட்லி பொடியா? இட்லி பொடியா இருக்கும். ரொம்பலாம் கொடுத்து அனுப்பல, ஒருத்தவங்க கிட்ட ஒரு ஜஸ்ட் ஒரு 5 kgயா 5-6 kg இருக்கு. 5 kg தான் கொடுத்து அனுப்ப முடிஞ்சு. இது வந்து சுஹேராக்காக அவங்க எங்கள் நாத்தனார் வந்துட்டு ஸ்டிச் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. இது கூட வந்து மாஸ்க்கும் இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸு தைக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்ப நாள் எடுத்தாங்க. ரொம்ப ஸ்பெஷல் இது வந்துட்டு. இது வந்து லெஹங்காவா? இது ஸ்கர்ட். வீடியோவில் வேறு கலர் தெரியுது. இது என்ன கலர்னு சொல்லுவாங்க? எல்லோ கிடையாது. இது வந்து துப்பட்டா, இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்டிச் தான் இது. ஸோ இதுதான் வந்துட்டு டாப். அழகாக இருக்குல்ல, ரொம்ப க்யூட்டாக இருக்கு. இதுக்கு தான் இவ்வளோ நாள் ஆச்சா இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு? அவங்க நிறைய டிசைன் பண்ணுவாங்க சிஸ்டர். அவங்க டிசைனர். ஸ்லீவ்ஸ், ஃபுல் ஸ்லீவ்ஸ். ஃபுல் ஸ்லீவ்ஸ் இது வரைக்கும் போட்டதே இல்லைல்ல இந்த மாதிரி. நல்லாயிருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் ஃபுல் வியூ பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப அழகான ஒரு ட்ரெஸ்ஸு. என்னோடய சிஸ்டர் இன் லா தான் வந்துட்டு இந்த டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒன்று பார்த்து ரொம்ப நாளாக வந்துட்டு இந்த ஒர்க் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. Now Suhaira is ready. சுஹேராக்கு இந்த ட்ரெஸ் போட்டு மேக்கப் போட்டு விடுறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கே. Hello guys, do you know who sent this dress? My auntie sent me this dress. It's so good and she's so kind, loving and caring, and I love her very much. How much will you give this dress? 100 out of 100, but the total is 10 out of 10 or 100 out of 100. If it's more than 100, then you have to put million likes. Okay, million likes. Now you can see the photos. Next, 1, 2, 3. Hours later that same evening. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது பசங்களுக்கெலாம் லீவ் விட்டாச்சு. சரி எங்கேயாச்சும் கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு லேக் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரி அங்கே தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். எங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப தூரம் இது ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். இந்த ஸ்பாட் வரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1 hour டைம் எடுத்துச்சு எங்களுக்கு. நாங்கள் கூகுளில் தான் போட்டு வந்தோம். அது எங்கேயோ கொண்டு போய் எங்களை விட்டுருச்சு. இங்கே பாருங்கள், நாங்கள் டெசர்ட்க்கு நடுவில் நிற்கிறோம். இந்த லேக் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈவினிங் சீக்கிரமாக வந்தால் தான் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் ஒரு 4 o'clockலாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். இந்த லேக் லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அபுதாபியில் அல் வத்பா சைக்கிள் ட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுள் மேப்ஸில் போட்டிங்கன்னா நீங்கள் அங்கே ரீச் ஆயிடுவீங்க. இங்கே சைக்கிள் ட்ராக்கும் இருக்குது, நல்ல பெரிய சைக்கிள் ட்ராக் இருக்குது. சைக்கிளிங் பண்ணுறவங்க அங்கே போகலாம். நாங்கள் வந்து லேக் பார்க்க தான் வந்தோம். ஃபைனலி எப்படியோ கண்டுபிடிச்சி அந்த பிளேஸ்க்கு நாங்கள் ரீச் ஆகிட்டோம்.
இந்த லேக்கில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் டக்லாம் இருக்குது, அப்புறம் நிறைய ஃபிஷ் இருக்குது. இந்த ஊரில் இந்த மாதிரி லேக்லாம் பார்க்குறது கொஞ்சம் அதிசயம்தான். இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தான் இது புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. And the other one is drinking water. See one more. See there. What? பேபி துபாயில் லேக் இருக்குது, அபுதாபியில் இப்போ தான் இந்த மாதிரி லேக் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் தான் எனக்கு வந்து சொல்லியிருந்தாங்க இந்த லேக் விசிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இயர்லி மார்னிங் விசிட் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும் வின்டர் டைமில் அப்படின்னு சொன்னாங்க. இப்போது சம்மரே ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வின்டர் டைமில் போனீங்கன்னா இயர்லி மார்னிங் போனால் ஃபுல்லாக ஃபாக் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த லேக் விசிட் பண்ணுறதுக்கு இங்கே ஃபீஸ்லாம் எதுவுமே இல்லை, ஃப்ரீ. பண்ணுறாங்க. இங்கே பார்பிக்யூவும் அலோட் தான். பட் ரொம்ப தூரத்தில் வந்துட்டு இது பார்க்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா வேறு எதுவுமே இங்கே இல்லை. ஜஸ்ட் இந்த லேக் இது மட்டும் தான் இருக்குது. ஜஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணணுன்னா இங்கே வந்துட்டு போகலாம். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு சின்ன டீ கடை இருக்குது, சமோசாலாம் விற்கிறாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் அரபிக் டிஷ்ஷஸும் விற்கிறாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, சமோசா சாப்பிடும் நல்லா இருக்குது, டீயும் ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்தது வந்துட்டு அந்த லுக்கேமத் ஸ்வீட் சொல்லியிருக்கோம், அதை சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியது தான். ஸோ இப்போ வந்து லுக்கேமத் சாப்பிட போகிறோம். Hello everyone. I hope you missed me. I know that you missed me. I'm gonna taste one and see you. லுக்கேமத் வந்ததுக்கு அப்புறம் தான் சுஹேர பேச்சே வருது. இவ்வளோ நேரம் எங்கே இருந்தானே தெரியல. சூடாக இருக்கா? இங்கே ஒரு லோக்கல் தான் லேடி தான் வந்துட்டு லுக்கேமத் போட்டுட்ருக்காங்க. இங்கே தெரியுதான்னு தெரியல, நல்லா இருட்டாக இருக்குது பாருங்கள், இங்கே போட்டுட்ருக்காங்க. எப்படி இருக்கு சேரா? நல்லா இருக்கா இல்லையா? ஓகே, நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அங்கேருந்து இப்போது கிளம்பிட்டோம். வர வழி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த மாதிரி இருட்டாக தான் இருக்குது, யாருமே இல்லை ரோட்டில் எங்களை தவிர. கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டே ஒரு தடவை நியூ இயர் அன்றைக்கி கோஸ்ட் ரைட் மாதிரி போயிருந்தோம். இப்போ இது செகண்ட் டைம் இது. சேரா What are this? Sir, मुझे कट्टे लाइट पुट्टू. और इस मुझे कट्टे. Sir, मुझे बाय मार्कला. அவ்வளோதான், இந்த லேக் பார்த்தாச்சு. ரொம்ப நாளாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தோம். இன்றைக்கி பார்த்து முடிச்சாச்சு. மோஸ்ட்லி அபுதாபியில் இருக்கிறது எல்லாமே கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 2 பிளேஸ் இருக்குது, அங்கேயும் போயிடணும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாச்சும் கொஞ்சம் லைட் தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா சுத்தமாக எதுவுமே தெரியல, 2 சைடு மரம் மட்டும் தான் இருந்துச்சு. இந்த ரைடு நிஜமாவே ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு போகும்போது. சுஹேரா இப்போ மேலே இருந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறான். Okay. It's super duper windy and very cold. The next day. இன்றைக்கி மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்காக பசங்களாம் தூங்கிட்டு இருக்காங்க, என்ன லீவ் இல்லையா இப்போது. அதனால் நான் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து ஜஸ்ட் எனக்காக ராகி கஞ்சி நான் செஞ்சிட்ருந்தேன். இப்போ வந்து மார்னிங் காஃபி வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். ஃபஸ்ட்லாம் ரொம்ப குடிச்சிட்ருந்தேன். இப்போ கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இறங்கியாச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை ராகி பவுட்ரு போட்டு நல்லா குக் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப் பால் மட்டும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒயிட் சுகர் போட மாட்டேன், இதில் நாட்டு சக்கரை கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அந்த மாதிரி தான் போடுவேன். ஒரு 3 to 5 minutes பாயில் ஆனால் போதும், இது ரெடி ஆயிரும். இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது, ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி காலையில் எங்களுக்கு ஒரு 3 பார்சல் வந்திருக்கு. இது யார் சென்ட் பண்ணாங்கன்னு நான் சொல்கிறேன். myflavory.comலேருந்து நம்மளுக்கு பார்சல் அமைச்சிருக்காங்க.
ஏற்கனவே எங்கள் தீபாவளி டைமில் நம்மளுக்கு நிறைய ஸ்வீட்ஸ்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க. இப்போது இந்த டைம் வந்து நிறைய க்ராசரி திங்ஸ்லாம் நம்மளுக்காக அனுப்பிச்சிருக்காங்க. என்னென்ன அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவங்க அனுப்புனது எல்லாமே ரொம்ப ட்ரெடிஷ்னலான ப்ராடக்ட்ஸ் தான். இது எல்லா ப்ராடக்ட்ஸும் நம்மளுக்கு இந்தியாவிலேருந்து ட்ரிச்சிலேருந்து வந்திருக்கு. இப்போ கடகடன் இந்த பாக்ஸ்குள்ளே என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்துடலாம். இது வந்து ரைஸ் வடகம், அப்புறம் அப்பளப்பூ அனுப்பிச்சிருக்காங்க. அப்பளப்பூ இங்கே யூஏல எங்கேயுமே கிடைக்காது. நாங்கள் நிறைய வாட்டி தேடிட்டோம். அப்புறம் வந்து இது வந்து ஸ்ப்ரவுட்டட் ராகி ஃப்ளார். நம்ம நார்மல் ராகி ஃப்ளார் ஏதாச்சும் செஞ்சு சாப்பிட்றத விட ஸ்ப்ரவுட்டட் ராகி ஃப்ளாரில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய சத்துக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மில்லட்ஸா, பேம்பூ ரைஸ், இதெல்லாம் நான் யூஸ் பண்ணதில்லை. ஸோ இந்த ஊரில் இதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். பேம்பூ ரைஸ் அனுப்பிச்சிருக்காங்க. ப்ரௌன் கலரில் இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் இது வரைக்கும் சமைச்சதில்லை. இனிமேல் தான் ட்ரை பண்ணணும். அது சன் ட்ரைடு கிளஸ்டர் பீன்ஸ், கொத்தவரங்காய் வத்தல் சொல்லுவாங்களே அது. இதுவும் நல்லா ஹெல்த்தியானது தான். கில்லு வெங்காய வடகம், இது மணத்தக்காளி வத்தல். இதில் குழம்பு வைக்கலாம், சூப்பராக இருக்கும். சன் ட்ரைட் பிட்டர் கார்டு, பாவக்காய் வத்தல். ஸோ ஃப்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஃப்ரை பண்ணால் கொஞ்சம் கூட கசப்பு தெரியாது. ஸோ ட்ரை பண்ணணும். இது வந்து சுண்டைக்காய் வத்தல். இதில் காரக்குழம்பு வச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் இந்த ரெசிபியும் இருக்குது, பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். கர்ட் டிப் சன் ட்ரைட் சில்லியாம், மோர் மிளகாய் அமைச்சிருக்காங்க. இது வந்து பாதம் பிஸ்னி, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ரமதான் வரப்போது, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்கள் யூஏல இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கலன்னா இங்கே ஆர்டர் பண்ணுங்கள். ஷர்பத்லலாம் போடுவாங்களே அதான் இது. உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. இது இந்த சம்மருக்கு நல்லா நம்ம சாப்பிட்லாம். இது ஓப்பன் பண்ணுறதுல என்ன சந்தோஷம்? உனக்கு உன் ஐட்டம் எதுவுமே இல்லை, போ. உனக்கு ஏற்ற மாதிரி எதுவுமே இல்லை. ஓகே, இப்போது இந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் ஃபுல்லாக மில்லட்ஸ்ன்னு நினைக்கிறேன். இவங்க அனுப்புனது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே ஹெல்த்தியானது தான். ஆர்கானிக் அண்ட் ரொம்ப ஹெல்த்தியானது. இது வந்து கம்பில் செஞ்சுருக்காங்க, கம்பு மாவில் செஞ்ச பாஸ்தா. நிறைய பேர் ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு நினைப்பீங்க. ஸோ டயட்டில் இருக்கிறவங்க, ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்க அவங்களாம் வந்துட்டு இதை ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த பாஸ்தாவும் ரொம்ப ஹெல்த்தியானது. எல்லா மில்லட்ஸும் மிக்ஸ் பண்ணி செஞ்சுருக்காங்க. இதில் ஸ்பைஸ் பவுடரும் இருக்குது. இது வந்து தக்காளி ஜவ்வரிசி வடகம்னு போட்டிருக்காங்க. அந்த ஆரஞ்சு கலரில் இருக்குது. எல்லாமே இது நேச்சுரல் தான், கலர் எதுவுமே இல்லை இதில். நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தான் எல்லாமே. இது வந்து பூண்டு ஜவ்வரிசி வடகம், கொஞ்சம் எல்லோயிஷாக இருக்குது. ஏதோ நான் பார்க்காத ஐட்டம்லாம் வந்திருக்குங்க. இது வந்து ஜவ்வரிசி வடகம், ஒயிட் கலரில் இருக்குது. அப்புறம் கார்லிக் பவுடர் உங்களுக்கு பிடிக்கும்ல. இட்லி பொடி அமைச்சிருக்காங்க. பருப்பு பொடி அமைச்சிருக்காங்க. ரசப்பொடி, அப்புறம் முருங்காய் பவுடர், மொரிங்கா பவுடர். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். அவல், மாப்பிள்ளை சம்பா ஃப்ளேக்ஸ், டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி அவல் நான் பார்த்ததே இல்லை, இப்போ தான் நான் பார்க்குறேன். சம்பா ஃப்ளேக்ஸ்ன்னு போட்டிருக்கு. எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. தாளிப்பு வடகம், ஆஹா, இதுவும் இந்த ஊரில் கிடைக்காது. நம்ம யூஏல கிடைக்காது இல்லைங்க. ரொம்ப இது வரைக்கும் லூலுல இல்லை, எங்கேயுமே இல்லை. இது அதுலேயும் இல்லை. ஸோ எங்ககிட்ட தான் இருக்குது. நம்ம காரக்குழம்புக்கெலாம் இது வந்து தாளிக்கும் போது போட்டோன்னா நல்லா இருக்கும். ஸ்மெல்லு நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். குழம்பு நல்லா வாசனை வரும். இது பிளாக் கவுனி ஃப்ளேக்ஸ், கருப்பு கவுனி அவல். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி இதெல்லாம் இல்லை. அப்புறம் ரெட் ரைஸ் ஃப்ளேக்ஸ், சிவப்பு அவல். இது நான் பார்த்துருக்கேன், பட் ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே கிடைக்கிற ரெட் ரைஸ் ஃப்ளேக்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். இது ஆர்கானிக்காக இருக்கிறதால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது எல்லாமே. நல்லெண்ணெய் பாருங்கள், பார்க்கவே நல்லா பியூராக தெரியுது. கோல்ட் ப்ரெஸ் சீசமி ஆயில், நாட்டு மரச்சக்கு நல்லெண்ணெய், உட் ப்ரெஸ்ட் எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆயில்னு போட்டிருக்காங்க. இது 1 லிட்டர் பாட்டில். இது நோ கெமிக்கல், நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ்,
நேச்சுரல் 100% பியூர். இந்த எண்ணெய் வெரைட்டிஸ் எல்லாமே குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். கிரேட் ஏ குவாலிட்டி இது. கிரவுண்ட் நட் ஆயில் எல்லாம் ஒன்று தானே. கடலை எண்ணெய். இது வந்து நாட்டு மரச்செக்கு கடலை எண்ணெய். தேங்காய் எண்ணெய். நிறைய பேர் குக்கிங்க்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அவங்க வெப்சைட்டில் போயிட்டு செக் பண்ணலாம். எல்லாம் ரீசனபிள் ப்ரைஸ் தான். பாம் ஜாகரி அமைச்சிருக்காங்க. நல்லா பேக் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா பேக்கிங் பண்ணியிருக்கல. ஓப்பன் பண்ணுங்கள். பாம் சுகர் கேண்டி. இது வந்து பனங்கற்கண்டு அமைச்சிருக்காங்க. பாம் சுகர் கேண்டி. நாட்டு சக்கரை ஜாகரி பவுடர் அமைச்சிருக்காங்க. ஆஹா, வா சூப்பராக இருக்கே. பார்க்க ஆசையாக இருக்குல்ல. வாயில் போட்டு பாருங்கள். இதில் என்ன ரெசிபிஸ் செய்யலாம். இது டீ காஃபிக்கெலாம் போடலான்னு நினைக்கிறேன். கரைச்சி வச்சு போடணும். கருப்பட்டின்னு சொல்லுவோம் அதானே இது. கருப்பட்டியா? தமிழில் என்ன போட்டிருக்காங்க? பனங்கருப்பட்டி. நான் சொன்னல பனங்கருப்பட்டி. நல்லா இருக்குல்ல. நம்ம நார்மல் ஜாகரி விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நான் இப்போ தான் டேஸ்ட் பண்ணுறேன். இது பேக்கிங்கே சூப்பராக இருக்குது. இது வந்து வெல்லம். ரவுண்டு உருண்டை வெல்லம். ஜாகரி மில்க் கோவா. வெல்லத்தில் செஞ்ச பால்கோவா. அப்புறம் இது வந்து ஸ்ரீவல்லிபுத்தூர் பால்கோவா. ரைஸ் வெரைட்டிஸில் பார்த்தீங்கன்னா காட்டு யானம் ரைஸ், அதுக்கப்புறம் மாப்பிள்ளை சம்பா ரைஸ், பேம்பூ ரைஸ், ரெட் ரைஸ், அதுக்கப்புறம் பிளாக் கவுனி ரைஸ் அமைச்சிருக்காங்க. எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி பிளாக் கலரில். இந்த ரைஸ் எல்லாமே சாப்பிட்டா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இது கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்லாம். 1 மந்தில் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும்னு சொல்கிறாங்க. அப்புறம் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, ஹார்ட் பேஷண்ட்ஸ், அவங்களாம் இது சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இந்த ரைஸ் யூஸ் பண்ணி நம்ம இட்லி தோசை மாவுலாம் அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் கஞ்சி மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா வந்து கொழுக்கட்டை மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். அப்புறம் பாஸ்தா வெரைட்டியில் கம்பு பாஸ்தா அமைச்சிருக்காங்க, ராகி பாஸ்தா, அதுக்கப்புறம் சம்பா கோதுமை பாஸ்தா அமைச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் வீட் பாஸ்தா கோதுமை பாஸ்தா அமைச்சிருக்காங்க. ஸோ இவங்களோட ப்ராடக்ட்ஸ் நீங்களும் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட வெப்சைட் myflavory.com நீங்கள் விசிட் பண்ணி ஆர்டர் பண்ணலாம். இங்கே யூஏயில் மட்டும் இல்லை, இவங்க இந்தியா கத்தார்லேயும் டெலிவர் பண்ணுறாங்க. கத்தாரில் இவங்களோட ப்ராடக்ட்ஸ் 31 மார்ச் அன்னைக்கு அவங்க லான்ச் பண்ணுறாங்க. இந்தியாவில் 7 ஏப்ரல் அன்னைக்கு இவங்க லான்ச் பண்ணுறாங்க. அவங்களோட வெப்சைட் டீட்டெயில்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இவங்க வெப்சைட்டில் இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம தமிழ்நாடோட ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், அதுக்கப்புறம் கேரளா ஸ்வீட்ஸ் எல்லாமே இருக்குது. யூஏயில் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். நீங்கள் இந்த வெப்சைட் மூலமாக ஈஸியாக ஆர்டர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.